எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் நீண்டகால தயாரிப்பில் இருந்திருக்கின்றன. கதைகளிலும் காட்சி அமைப்புகளிலும் ரசிகர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்ப மாற்றங்களை செய்வார் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமின்றி அரசியலிலும் அவர் தீவிரமாக பணியாற்றி வந்ததால் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். இதெல்லாம் தெரிந்துதான் தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்தனர். எம்ஜிஆர் நடித்த மற்ற தயாரிப்பாளர்களின் படங்கள் இருக்கட்டும், அவரது சொந்த தயாரிப்புகளான படங்கள் இருக்கட்டும், அதாவது நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்களே கூட நீண்டகால தயாரிப்பில் இருந்தவைதான். நான் ஆணையிட்டால் படத்தில் நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என்ற பாடலில் இடையில் வருகிறது அடிமை பெண் என்ற விளம்பரம் காட்டப்படும். அதன் பின்னர் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடிமை பெண் படம் வெளியானது. முதலில் அடிமை பெண் படத்தில் சில காட்சிகளை எம்ஜிஆர் எடுத்தார். அதில் சரோஜா தேவி, KR விஜயா ஆகியோர் நடிப்பதாக இருந்தது. அட்டகாசமான உடை அலங்காரத்தோடு எம்ஜிஆர் ஒரு காலை தூக்கி நாற்காலி மீது வைத்தபடி ஸ்டைலாக நிற்கும் ஸ்டில் வெளியானது. பின்னர் படத்தின் கதை அமைப்பு முற்றிலும் மாற்றப்பட்டு ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்தார். இதே போல உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக 1970 ஜப்பானுக்கு எம்ஜிஆர் சென்று எக்ஸ்போ 70 கண்காட்சியில் காட்சிகளை படமாக்கினார். ஆனால் படம் 1973 தான் வெளியானது. இது போன்று பார்த்து பார்த்து படங்களை எடுத்தால்தான் எம்ஜிஆரின் படங்கள் இந்த தலைமுறையும் ரசிக்கும்படி இருக்கின்றது. அதற்கு உதாரணம் 2014 தமிழகம் முழுவதும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகி சென்னையில் வெள்ளி விழா கொண்டாடி மறுவெளியீட்டில் வெள்ளி விழா கண்ட ஒரே படம் என்ற சாதனை படைத்ததுதான் 1000ல் ஒருவன். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்ஜிஆருக்கு இருந்த மார்க்கெட்டுக்கு அவர் நினைத்திருந்தால் நிறைய படங்களில் நடித்து இன்னும் அதிகம் சம்பாதித்திருக்கலாம். படத்தின் எல்லா அம்சங்களிலும் கவனம் செலுத்தியதோடு அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டதால் தான் அவர் நடித்த படங்களின் எண்ணிக்கை 136 என்ற அளவோடு நின்றது. சில காட்சிகளில் மட்டும் அவர் ஏற்கனவே நடித்திருந்த அண்ணா நீ என் தெய்வம் படம், அவசர போலீஸ் 100 என்றும் நல்லதை நாடு கேட்கும் படமும் அவர் மறைந்த பின் வெளியாகின. எம்ஜிஆர் நடிக்கும் படங்களின் படப்பிடிப்பு சென்னையில் இருந்ததால் அவரது வீட்டில் இருந்தே பெரிய பெரிய டிஃபன் கேரியர்களில் பல வகையான உணவுகள் படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வரும். எம்ஜிஆர் தனியே சாப்பிட்ட தருணங்கள் மிக மிக குறைவு. தன் வீட்டில் இருந்து வரும் உணவை படப்பிடிப்பு குழுவினரோடு சேர்ந்து சாப்பிடுவார். நடிகர் அசோகன் மீது எம்ஜிஆருக்கு மிகுந்த அன்பு உண்டு. அசோகன் நன்றாக சாப்பிடுவார். எம்ஜிஆர் வீட்டில் இருந்து வரும் விதவிதமான சைவ அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்காகவே வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் மதியம் எம்ஜிஆர் இருக்கும் இடத்துக்கு அசோகன் வந்து விடுவார். அவரை நன்கு சாப்பிட வைத்து பார்ப்பதில் எம்ஜிஆருக்கு மிகுந்த விருப்பம். யார் எதை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று கவனித்து அதை அவர்களுக்கு அதிகம் போடச் சொல்வார் எம்ஜிஆர். நேற்று இன்று நாளை திரைப்படம் அசோகன் தயாரித்த படம். திமுகவில் இருந்து 1972 அக்டோபர் 10 எம்ஜிஆர் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட போது இதய வீணை படப்பிடிப்பில் அவர் இருந்தார். 3 நாட்கள் கழித்து இது தொடர்பாக திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது சத்யா ஸ்டுடியோவில் நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார். விஷயம் அறிந்து சத்யா ஸ்டுடியோ முன்பு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடிவிட்டனர். தமிழகம் முழுவதும் பதற்றம் நிலவியது. இந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி போல மாபெரும் கிளர்ச்சி ஏற்பட்டது என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் இயக்கத்தை தொடங்க வேண்டிய நிர்பந்தம் எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த உண்மையை பதிவு செய்துள்ளார். நேற்று இன்று நாளை படத்துக்கு வசனகர்த்தா திமுக தலைவர் கருணாநிதியின் உறவினர் சொர்ணம் அவர்கள். கொந்தளிப்பான நிலைமையை அறிந்து சொர்ணத்தை மனிதாபிமானத்தோடு பாதுகாப்பாக காரில் அனுப்பி வைத்தவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். நீண்ட தயாரிப்பில் இருந்த நேற்று இன்று நாளை படம் தாமதமானதற்கு அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலைகளும் காரணம்தான். சென்னையை சேர்ந்த டிமாண்டி என்பவர்தான் படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்தார். படம் தாமதமானதாலோ என்னவோ ஒரு கட்டத்துக்குமே அவர் ஃபைனான்ஸ் செய்ய முன்வரவில்லை.
படத்தில் பணியாற்றியவர்களுக்கு சம்பள பாக்கி இருந்தது. இதனால் அசோகன் மன உளைச்சலில் இருந்தார். அசோகனின் நிலைமையை அறிந்த எம்ஜிஆர் அவரை வரச்சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு பணம் பாக்கி என்று கேட்டார். அசோகன் தெரிவித்த தொகை முழுவதையும் எம்ஜிஆர் அவருக்கு தந்து பாக்கி வைத்திருந்த எல்லாருக்கும் கொடுத்துவிடச் சொன்னார். பணம் கிடைத்த அன்று இரவே ஒவ்வொருவர் வீடாக சென்று பணத்தை செட்டில் செய்தார் அசோகன் அவர்கள். படத்தில் சண்டை காட்சியில் நடித்திருந்த எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு சென்று அவருக்கு பணத்தை கொடுத்தார் அசோகன் அவர்கள். எம்ஜிஆரின் உதவியோடு நேற்று இன்று நாளை படம் முடிக்கப்பட்டு வெளியாகி வெற்றிகரமாக 100 நாட்களை கடந்து ஓடி வசூலை குவித்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லோருக்கும் சம்பள பாக்கியை கொடுப்பதற்காக அசோகனிடம் பணம் கொடுத்த எம்ஜிஆர் அவரது நிலைமையை உணர்ந்து தனது சம்பள பாக்கியான லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொள்ளவே இல்லை என்பதுதான் வெளிவராத உண்மை. சத்யா மூவி சார்பில் ஆர்எம் வீரப்பன் தயாரித்த தெய்வத்தாய் திரைப்படம் 100 நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடியது. அப்போது கடுமையான அரிசி பஞ்சம் இருந்தது. மக்கள் அவதிப்படும் நிலையில் படம் வெற்றி பெற்றதற்காக 100வது நாள் விழா தேவையில்லை என்று எம்ஜிஆர் கூறியதால் வெற்றி விழா கொண்டாடப்படவே இல்லை. எனக்கு வெற்றி விழா கொண்டாடப்படுவதற்கான செலவை மக்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்கள் என்று எம்ஜிஆர் அறிவித்து விட்டார். அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். நேற்று இன்று நாளை திரைப்படம் வெளியாகி வசூலை வாரி குவித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் அசோகன் அவர்களுக்கு ஒன்று தெரிய வந்தது. நாம் இன்னும் எம்ஜிஆர் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களின் வீட்டிற்கு சென்று எம்ஜிஆரிடம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பள பாக்கி என்று ஒரு தொகையை கொடுத்துள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் இது எதற்காக என்று கேட்டாராம். உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகைதான் என்று கூறினாராம். ஆனால் அப்போதும் அசோகன் ஒரு தவறு செய்துள்ளார். அதை எம்ஜிஆர் சொன்ன அந்த ஒரு பதிலால் புரிந்து கொண்ட அசோகன் பதிலேதும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டாராம். எம்ஜிஆர் சொன்னாராம், மற்றவர்களுக்கு சம்பள பாக்கி கொடுப்பதற்காக உங்களிடம் ஒரு தொகையை நான் கொடுத்தேன் அல்லவா, அப்போதே என்னுடைய சம்பள பாக்கியையும் நான் எடுத்துக்கொண்டேன் என்று கூறினாராம். எம்ஜிஆர் கூறிய அந்த வார்த்தை அசோகனின் தலையில் அச்சாணி வைத்து அடித்தது போல் இருந்ததாம். நாம் இந்த படத்தை முடிப்பதற்காக பணம் கொடுத்து உதவியவரே எம்ஜிஆர் அவர்கள்தான். அவருக்கே நாம் போய் சம்பள பாக்கி என்று கொடுத்தால் அதை ஏற்பாரா? நாம் செய்தது மிகப்பெரிய தவறு என்று அப்போதுதான் புரிந்து கொண்ட அசோகன் அவர்கள் பதிலேதும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டாராம். அதுதான் மக்கள் திலகம். அசோகனின் கஷ்டத்தை போக்குவதற்காகவும் அவரை கடனில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மற்றவர்களின் சம்பள பாக்கிகளை அடைத்தாராம். அப்படி இருக்கையில் அவர் போய் அசோகனிடம் சம்பளம் என்று கூறி வாங்குவாரா? பிறருக்கு செய்யும் உதவிகளை கூட அதிகாரமாக செய்யும் ஒரே ஒருவர் என்றால் அது நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.